செவ்வாயோட குரு சேர்ந்தா என்ன பண்ணுவார்? அவர் உங்க லக்னத்துக்கு 2க்கும் 5க்கும் உடையவர். வருமானத்தை கொடுக்கிறவர் குரு. பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், செல்வம், செல்வாக்கு, பண வரவு, குழந்தைகள், குலதெய்வ ஆசீர்வாதம், பாட்டனார் ஆசீர்வாதம், முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் குரு. அவரு கூட இந்த செவ்வாய் சேரும்போது நீங்க உண்மையிலேயே கொடுத்து வைத்த ஆத்மா. நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப நிறைவா இருக்க போறீங்க. அவர் 12 கட்டத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. சேர்ந்திருந்தா என்ன பலன்? அதான் இப்ப மேட்டர். சமாச்சாரம் அதுதான். அப்போ சேர்ந்திருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா நீங்க பூர்வ புண்ணிய பலனை அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னன்னா, 12 கட்டத்துல 6, 8, 12ல இவங்க மறைகிறாங்க அப்படின்னா அவங்க பலன்ல ஒரு 20% குறைச்சிக்குங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு கிடைக்கிறது நாளைக்கு கொடுப்பாங்க. மற்ற இடங்கள் இருந்தாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா மட்டும்தான். கூட சந்திரன் இருக்கு சார், கூட ராகு இருக்கு சார், நல்லா கேட்கக்கூடாது. அதுக்கெல்லாம் இந்த பலன் கிடையாது. சேர்ந்திருந்தா மட்டும் 2 கிரகம், லக்னாதிபதியோட இன்னொரு கிரகம் ஆட் ஆனார்னா என்ன பலன்? அதைத்தான் பார்க்குறோம். இது பெரிய புண்ணியம். குழந்தைகளால் பெருமை. மேக்சிமம் ஆண் வாரிசுக்கு வாய்ப்பு. மேக்சிமம் ஆண் வாரிசு. இல்லை சார் எனக்கு பெண் குழந்தை தான் சார் இருக்குன்னா அது ஒரு ஆண் மாதிரி வேலை செய்யும். பார்த்துக்கலாமா அப்படின்னு பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். அப்படியான ஒரு குழந்தைகளை கொடுத்துரும். இவங்க குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க, டெவலப் ஆவாங்க. பதவி, புகழ், முன்னேற்றம், வளர்ச்சின்னு கண்டிப்பாக கிடைக்கும்.